அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரந்தயவை தள்ளிடலாமோ? அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரந்தயவை தள்ளிடலாமோ? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய்? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய்? வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரிய சேவுக்கொன் உள்ளம் திறவாயோ? வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரிய சேவுக்கொன் உள்ளம் திறவாயோ? வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறிய நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கும் வேத காரியமாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், மத்தேயு சுவிசேஷம் 3:10, லூக்கா 3:9 2 வசனங்களையும் நம்முடைய நினைவிலே நாம் கொண்டு தேவ முகத்தை பார்க்கலாம். இங்கு முதல் அவர் பிரசங்கிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாய் கவனித்து பிரசங்கித்தார். அநேகர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தேடின ஒரு சம்பவம். நீங்கள் அந்த வேத பாகத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். நான் வேத வசனத்தோடு கடந்து போகிறேன். இங்கு எழுதின அந்த பாகத்தை கவனிங்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தேடுகிறார்கள். அவர்களுக்கு இவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் நீங்கள் அவர்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையில், என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று சொல்லி முடித்தார். அதற்கு பின்பு இங்கு எழுதியிருக்கிற அந்த யோவான் சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 3:10, லூக்கா 3:9 எழுதின அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெற்றொண்டு அக்னியிலே போடப்படும். இந்த 2 வார்த்தைகளையும் இன்றைக்கு நம்முடைய நினைவிற்காகவும், நாம் இன்னும் அவருக்குள் கொஞ்சம் அடியெடுத்து வைக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்கிற பொறுப்புணர்வோடு ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. பரமபிதா நடாத நாற்று என்று சொல்லி அங்கு கூடியிருந்த ஜனங்களில் சிலரை பார்த்து அவர் சொல்லுகிறதாக எழுதியிருக்கிறது. அப்படியானால் பரமபிதா நடாத நாற்று என்று சொல்லுகிற அளவிற்கு மனுஷனை குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் நட்டு வைத்து வாழ வைப்பதும், தேவன் நடாமல் இருக்கிற வேறொருவர் நட்டு வைத்திருக்கிறதுமான காரியம் என்று நாம் அறிய முடியும். அதில் மனுஷனை குறித்து அவர் இப்படி சொல்வதில், எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது 139வது சங்கீதம் 16வது வசனத்தில் அங்கு எழுதியிருக்கிற வார்த்தை, நான் ஒரு வேற்படும் நாட்கள் வரைக்கும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று எழுதின அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறீர்கள். இப்படி நாம் வாசிக்கும் பொழுது, எப்படி தேவன் தீர்மானித்து, தேவன் உருவாக்கி, தேவன் வளர்த்து, தேவன் கொண்டு வந்த ஒரு மகன் அல்லது ஒரு மகள் பரமபிதா நடாத நாற்றாக எப்படி எண்ணப்படுவார்கள்? இது மற்றவர்கள் அவருக்கு பயந்து அவரோடு கூட இருக்கிறோ மற்ற காரியங்களை செய்கிற சிலரை பரமபிதா நட்ட நாற்றாக எப்படி எண்ண முடியும்? இப்போ 2க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு எழுதின அந்த வார்த்தை வித்தியாசமாய் காணப்படும். அங்கு எழுதின வார்த்தை, என் சொல்லை நீங்கள் கேட்கிறதில்லை, என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் பகிரங்கமாய் அவர்களிடத்திலே அவர் பேசினார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே, என்ன, ஏன் கொலை செய்ய தேடுகிறீர்கள்? இப்படி அவர் கேட்பதற்கு பதில், நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். இந்த வார்த்தையினுடைய முழுமையான காரியம் என்னவென்றால், உபதேசத்தை கேட்பதில்லை என்று. நீங்கள் என் உபதேசத்தை கேட்காததால், கேட்க மனமில்லாததால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுவதற்கு காரணம், என் வசனத்தை உங்களுக்கு அறிவிக்க முடியவில்லை, உங்களால் அந்த வசன வார்த்தைகளை அறிய முடியவில்லை. ஆனால் நீங்கள் கல்விமான்களாக, நீங்கள் உங்களை நீதிமான்களாக,
உங்களுக்குள்ளே ஏதோ காரியத்தை செய்கிறவர்களாக நீங்கள் உங்களை காண்பித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், சங்கீதம் 139:16 அப்படி கணக்கெடுக்கும் பொழுது நீங்கள் தேவனாலே உண்டானவர்களாக எண்ணுகிறீர்கள். நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டாலும் தேவனால் உண்டானவர்கள் அல்ல என்கிற வார்த்தையை அவர் சொன்னார். அதிலும் விசேஷமாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, எங்களுக்கு பிதா ஆபிரகாம், எங்களுடைய வழிமுறை விதிமுறை எல்லாம் ஆபிரகாமை சேர்ந்தது. இப்படி அவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், சந்ததி ஆபிரகாமின் சந்ததி, சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. நான் அதை மறுக்கல, நீங்க சந்ததி அப்படித்தான். ஆனால் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இது எப்படி நடந்திருக்கிறது? இந்த காரியத்தை எப்படி அது மெய்ப்பிக்க முடியும்? நான் தேவனாலே உண்டானவன், நான் தலையெழுத்து அப்படி, நான் தேவனால் உண்டானவன், என்னுடைய முடிவு அப்படி, என்னுடைய செயல் அப்படி. நான் பிறந்த நாளில் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சரியான ஒரு காரியத்தை சொல்வார்கள். நான் பிறந்த நாளில் 8ஆம் நாளில் என்னை தேவாலயத்தில் கொண்டு போனார்கள். அங்கு மோசேயினுடைய பிரமாணத்தின்படி எனக்கு செய்ய வேண்டியதை செய்து எனக்கு அடையாளமான காரியங்களை நடப்பித்து என்னை தேவனுடைய கரத்தில் கொடுத்தார்கள். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இன்னார் எனக்கு பெயர் வைத்தார், இன்னார் என்னை கைகளில் எழுந்து ஜெபித்தார், இன்னும் ஆசாரியன் இருக்கும் பொழுது நான் பிறந்தேன். இதையெல்லாம் அவர்கள் வரிசையை சொல்லிக்கொண்டே வருகிறார். அவருடைய சரித்திரத்தை கேட்பீர்களானால் அப்படியே முழுமையாக எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி, ஆனால் உருவாக்கப்பட்டது பிசாசினால் உருவாக்கப்பட்டீர்கள். இது எப்படி ஒரு காரியத்திற்குள் முடியும்? எனக்கு அண்மையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதவசனத்தை வாசிக்கிறோம் என்கிற ஒரு நிலையை விட வேதவசனத்தை உட்கார்ந்து சிந்திக்க வேண்டியவர்களாயும் நாம் காணப்படுகிறோம். வழக்கமாய் இன்றைக்கு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அதுதான். நான் இத்தனை வருஷ கிறிஸ்தவன், நான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவன், நான் இந்த சபைக்குரிய கிறிஸ்தவன், எனக்கு அவரா ஞானஸ்நானம் கொடுத்துட்டார், அது ஒரு பெரிய ஊழியராக சொல்வார்கள். என் தலையில் அவரே கை வைத்து ஜெபம் பண்ணினார், எனக்கு சொன்ன உடனே இவரே இப்படி சொல்லிவிட்டார். அப்ப தேவனுடைய வெளிப்பாடுதல் இல்லாமல் நடக்குமா? தேவனுடைய காரியங்கள் இல்லாமல் இதெல்லாம் சித்தி பெறுமா? இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்டு தன்னை தீர்மானித்துக் கொள்ள, தன்னை திடப்படுத்திக் கொள்ள, தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள சில நேரங்கள் நமக்குள்ளாக சத்துரு பலமாய் கிரியை செய்கிறதை தேவ ஜனங்கள் அறிவதில்லை. தேவ ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் எப்படி பிசாசினால் உண்டாயிருப்பேன். அப்படி அவர்கள் திரும்ப திரும்ப அதற்கு பதில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவன் பொய் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் பிசாசினால் உண்டானவரா? இல்லை. ஆபிரகாம் தேவனோடு பேசவில்லையா? உண்மை. ஆபிரகாம் தேவனாலே நடத்தப்படவில்லையா? உண்மைதான். ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரிக்கவில்லையா? உண்மைதான். ஆபிரகாம் தேவனிடத்தில் வாக்குத்தத்தம் பெறவில்லையா? உண்மைதான். அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் நீங்கள் அந்த வழியிலே வந்தாலும் நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் நிற்கிறோம். நமக்கு சபைதான் பெரிதாயிருக்கிறது, சபையினுடைய பேர் பெரிதாயிருக்கிறது. இந்த ரெண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் நமக்கு இருக்கிறது, கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம், கொஞ்ச நேரம் பாடுகிறோம், அது ரொம்ப பெருசா இருக்கு. அதுல கடைசி நேரத்தில் அகிலம் போய் ஆராதனையில பங்கு கொள்கிறோம், அவர் ஆசீர்வாதம் சொல்லுகிறார் ஊழியர், அது நமக்கு பெரிதாக இருக்கிறது. ஆலயத்தில் ஏதாவது முன்னின்று காரியங்களை செய்து விடுகிறோம், அது நமக்கு ரொம்ப பெருசா இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை விட்டு பாட வச்சுட்டேன், நான் இன்னைக்கு முழுமையாய் முன்னால நின்று இவ்வளவு காரியங்களை செய்தேன், அது நமக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனால் இந்த பெரிய காரியங்களின் நிமித்தம் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை என்னால் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அதில் தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8:44, இச்சையின்படி செய்ய பார்க்கிறீர்கள், பிசாசானவனின் இச்சையின்படி செய்ய பார்க்கிறீர்கள், ஆகவே பிசாசனால் உண்டாயிருக்கிறீர்கள். நான் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி ஆனாலும் என் செயல்பாடு பிசாசுக்கு உரியதாய் மாறி இருக்கிறது. என் செயல்பாடு தேவ நியமத்தை அவமாக்குகிறதா இருக்கிறது. என் செயல்பாடு தேவனுடைய இசைவதை தடுப்பதா இருக்கிறது. என் செயல்பாடு தேவனுடைய மகத்துவங்களை உடைப்பதா இருக்கிறது. என் செயல்பாடு தேவனுடைய திட்டங்களை நொறுக்குகிறதா இருக்கிறது. என் செயல்பாடு தேவனுடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்காதபடி எனக்குள் நானே திருப்தி ஆகிற ஒரு நிலையில் இருக்கிறது. என்னுடைய செயல்பாடு தேவனுடைய பிரசன்னத்தை உடைக்கிறதா இருக்கிறது.
நான் சொல்லுகிறேன் பிரசன்னத்திற்குள் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் பிரசன்னம் என்னை விட்டு நீங்கி போனதை அறியாமல் இருக்கிறேன். உங்களுக்கு சிம்சோன் ஞாபகத்துக்கு வருவார் என்று எண்ணுகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் ஒரே போல ஆவியானவர் தன்மேல் இறங்குகிறார், ஆவியானவர் தன்மேல் இறங்குகிறார், ஆவியானவர் தன்மேல் இறங்குகிறார். இதே எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது வண்டி. ஒரு நாள் சொன்னார், என் பெலன் எல்லாம் இதற்குள்ளதை இயற்கைய, என் பெலனை தலையை சிறைச்சிருங்க, என் காரியமே முடிஞ்சு போகும். அவள் தலையை சிறைத்து போட்டாள். நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கு எழுதின வார்த்தைகளை. பெலிஸ்தியர் வந்துவிட்டார் என்று சொன்னதுதான். நடந்த சம்பவம் என்ன? எப்பொழுதும் போல என்று எழுதியிருக்கிறது. எப்பொழுதும் போல நான் ஊதறி விட்டு போவேன். அவன் எழுந்தார். எப்படி எழுந்திருப்பார்? எப்பொழுதும் போல. இப்ப அபிஷேகத்திற்குள் இருக்கிற, அல்லது ஆவியின் நிறைவுக்குள் இருக்கிற, அல்லது அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற, ஞானஸ்நானம் பெறாத, கர்த்தருடைய பந்தி பெறாத, ஆராதனை இல்லாமல் ஏதோ காரியத்தில் ஒலண்டு ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். எப்படி எழுந்திருப்பார் சிம்சோன்? எப்படி அந்த அவளுடைய மடியை விட்டு அவர் எழுந்து தன்னுடைய பெலத்தை காண்பிருப்பார்? எப்பொழுதும் போல, எப்பொழுதும் போல ஆவி, எப்பொழுதும் போல பெலன், எப்பொழுதும் போல அந்நிய பாஷை, எப்பொழுதும் போல ஒரு பிதட்டல், ஒரு உதட்டல். அப்படி எழுந்தார். நடந்தது என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில வேளை அதிகமாய் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பரமபிதா நடாத நாற்று, அது எழுதின காரியத்தினுடைய உள்ளார்ந்த அபிஷேக காரியத்தை கவனியுங்கள். யோவான் 8:37 அந்த வசனத்தை கேளுங்கள். என் உபதேசத்தை அதற்கு கீழ் நீங்கள் வாசித்து பாருங்கள். என் உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனமில்லை, என் வசனத்தை நீங்கள் அறிய உங்களுக்கு பிரியமில்லை. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கை எச்சரிப்புக்கு உரியதாய் மாறி இருக்கிறது. அவருடைய உபதேசத்தை கேட்கவெல்லாம் மனசில்லை, அவர் சொல்லுகிறது போல செய்வதற்கு மனதில்லை. யோவான் தன் நிருபத்தில் எழுதினார் அருமையாய், அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய வசனத்தை கை கொள்ளாதவன் அவர்களை நிலைத்திருப்பதில்லை, தேவன் அவனுக்குள் நிலைத்திருக்க மாட்டார் என்று எழுதினார். அந்த வசனம் நான் கை கொள்ளுகிற வசனம். அந்த வார்த்தை நான் கை கொள்ள வேண்டிய வார்த்தை. நான் கை கொள்ள வேண்டியதும், நான் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டியதும், நான் கடைபிடிக்க வேண்டியதுமான தேவனுடைய வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் அசட்டை செய்கிறேனோ அப்பொழுது நான் பெற்றுக்கொண்ட அல்லது நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆபிரகாமின் சந்ததியை விட்டு அவர்கள் விலகி இருக்கிறதாக தேவ சமூகத்தில் தெரிகிறது போல நான் கிறிஸ்துவின் சந்ததியை விட்டு விலகி இருக்கிறேன். தேவனுடைய பிரமாணத்திலிருந்து நான் விலகி இருக்கிறேன். என்னை நானே மெச்சிக்கொண்டிருக்கிறேன், என்னை நானே திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, காலம் கடைசி காலம், நேசரின் வருகை சமீபம் என்று இதுவரைக்கும் எல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் யார், எப்படி இருக்கிறேன் என்பது வெளிப்பட்டுவிடும். நீங்கள் அதற்காக பாருங்கள். அடுத்து வேதத்தில் எழுதின அந்த வார்த்தை மத்தேயு 3:10, லூக்கா 3:9, நல்ல கனி கொடாத மரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நல்ல கனி கொடாத மரம் என்று எழுதியிருக்கிறது. 2க்கும் உள்ள பொருத்தம், அது நடாத நாற்று, அந்த நாற்றினுடைய அனுபவம் உபதேசத்தில் இல்லை, இன்னொன்று வசனத்தை அறிவதில்லை. ஆகவே நான் சந்ததி ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் நான் பிசாசின் இச்சையின்படி செய்து அந்த கிருபை இழந்து போயிருக்கிறேன். இங்கு நான் மரமாய் நிற்கிறேன். என்னை வளர்த்த வேண்டிய விதத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், அது நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் கனி நல்ல கனிகளாக அல்ல. அது எப்படி நல்ல கனிகள்? நீங்கள் வேதவசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் இதற்கு மேல் அவைகளை எல்லாம் தோண்டி எடுப்பதற்கல்ல. நமக்கு நினைப்பு வந்ததெல்லாம் ஆவியின் கனிதான் வரும். அதெல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லுவோம். நான் ஒரு ஐயாவை பார்த்து பேசி கொண்டிருந்தேன். அந்த ஐயா உட்கார்ந்து அந்த சிகரெட்டை குடிச்சிட்டே இருந்தார். நல்ல விசுவாசி. அதோடு கூட நல்ல வெத்தலை பாக்கம் வாயில போட்டு மென்னுட்டு இருந்தார். நான் அது குறையோ நிறையோ அந்த காரியங்களை சொல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த காரியத்தில் இவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் ஆதி காலத்து 10 கற்பனைகளைப் போல கொலை செய்யவில்லை, நான் பிறருக்கு விரோதமாய் போய் சாட்சி சொல்லவில்லை, நான் இந்த 7ஆம் நாளை கூட வெறுத்து தள்ளவில்லை. இப்படியே பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்தார். நான் என்ன பாவம் செய்து விட்டேன், என்னிடத்தில் என்ன பெரிய பாவம் இருக்கிறது உங்களால் சொல்ல முடியுமானார். நம்ம என்ன காரியத்தை சிந்திக்க முடியும் என்று கவனிங்க.
இந்த வேதம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாதவைகள் எல்லாம் வெட்டுண்டு. அதில் விசேஷமா இன்னும் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமானால், அவரோடு நிலைத்திருந்து கனி கொடாவிட்டால் அறுத்து போடுவாராம். இப்ப அவரோடு நான் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க தொடங்குவோம். நாம் இருக்கிற இடத்திலே நல்ல போதகராக தேடி ஆலோசனை கேளுங்கள். நான் ஏன் நல்ல போதகர் தேட சொல்கிறேன் என்றால், சில நேரத்தில் அப்படி இப்படி பிதற்றி நம்மை விசுவாசத்திலிருந்து வழிவிலக செய்கிற அநேக கள்ள போதகர்கள் எழும்பியிருப்பதால், தேவ காரியமாக தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்கிற பரிசுத்தவான்களை தேடி பாருங்கள். அவர்களிடத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேளுங்கள். என்னையா நான் நிலைத்திருந்து கனி கொடுப்பது எப்படி என்று கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்வார்கள், அவரோடு நிலைத்திருக்கிற அனுபவங்கள் என்ன விதமாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமை இன்றைக்கு விசுவாசிகளின் வாழ்க்கையில் தேவை. ஊழியர்களின் வாழ்க்கை என்பதை விட விசுவாசிகளின் வாழ்க்கையில் தேவை. ஒன்று, நான் பரமபிதான் நட்ட நாற்று தானா? இன்னொன்று கேள்வி, நான் கனி கொடுக்கிற ஒரு மரம் தானா? அல்லது கனி கொடுக்கிற, நான் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஒரு செடிதானா? இந்த 2 கேள்வியுமே உட்கார்ந்து ஆண்டவரே என்னோடு இடைப்படும், என்னோடு பேசும். நான் என்னை அறிய அறிவு எனக்கு தாரும், நான் என்னை அறிகிற அறிவு எனக்கு தாரும், நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் ஆராயத் தொடங்கினால் தேவ பிரசன்னத்தை அறிய முடியும். தேவன் உங்களோடு இடைபடுவார், உங்களை இன்னார் என்று விளங்க பண்ணுவார். அவருடைய கையில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? நல்ல பிதாவே, திரும்ப உடைய முகத்தை பார்க்க தந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஐயா, வேதத்தை திறந்தோம், எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் அறிய வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாயிருந்தவர்கள், வழிமுறையாய் வந்திருந்த 12 கோத்திரத்திலும் ஒரு கோத்திரத்து பிள்ளைகளாக வாழ்ந்தவர்கள். அந்த மக்கள் தாங்கள் கடைபிடித்து வந்த, தாங்கள் அனுசரித்து வந்த எல்லா விதமான பழைய ஐதீகங்களையும் எண்ணி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில், வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தை உடைக்கிறது. இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் அவர்களுக்கு கொடுத்த உபதேசம் இன்றைக்கு எங்களோடு கூட இடைப்படுகிறதை உணர்கிறோம். இந்த உபதேசத்தை நாங்கள் முழுமையாய் நினைத்து பார்க்கிறோம். ஆபிரகாமின் சந்ததிதான், ஆபிரகாமின் சந்ததிதான். ஆனால் பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள். ஏது நடந்த சம்பவத்தை நாங்கள் எண்ணி எங்களை ஆராய்கிற உள்ளம் தாரும். அவன் இச்சையின்படி செய்வதால் நீங்கள் அவனுக்குரியவர்கள். என் வசனத்தை நீங்கள் அறியவில்லை என்று எழுதியிருக்கிறது, என் வசனத்தை நீங்கள் கேட்பதில்லை என்று எழுதியிருக்கிறது. இந்த 2 காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளுகிற உள்ளம் எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தையை கேளாமல், உம்முடைய வார்த்தை குறித்த காரியத்தில் நாங்கள் அறியாதவர்களாய் நடப்போமானால், இன்னும் நாங்கள் அறியாதவர்களாய் நடந்தால், எத்தனை உபதேசங்கள் எத்தனை வேத காரியங்களை கேட்டுமே நாங்கள் இன்னும் அறியாதவர்களாய் நடந்தால், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, நாங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது, நாங்கள் பரமபிதான் நட்ட நாற்று தானா, அல்லது உமக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற கொடிகள் தானா, மரம் தானா என்கிற அந்த ஆழ்ந்த சிந்தனையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதும் நாங்கள் சிந்திப்பதுமான காரியங்கள் குறைவானாலும் தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை இன்னார் என்று அறிகிற அறிவு எங்களுக்கு தாரும். எங்களை இன்னார் என்று நாங்கள் புரிந்து கொள்கிற உள்ளம் எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்களை அறிந்து ஆராய்ந்து, எங்களை மாத்திரமல்ல எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் கூட நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற உள்ளம் தாரும். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று ஏமாந்து போகாமல், நாங்கள் கிறிஸ்துவின் சந்ததி என்று ஏமாந்து போகாமல், நாங்கள் இந்த குறிப்பிட்ட சபையில் இருக்கிறவர்கள் ஏமாந்து போகாமல், நாங்கள் இவ்வளவு பெரிய ஊழியருக்கு கீழ் இருக்கிறோம் என்று ஏமாந்து போகாமல், ஆண்டவரே, நான் இப்பொழுது என் நிலைமை என்று ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான உள்ளம் தாரும். யாருடைய இச்சைக்கு நான் அசைந்திருக்கிறேன், யாருடைய இச்சைக்கு ஏற்றது போல நடக்கிறேன், இப்படிப்பட்ட உணர்வு எங்களுக்கு உண்டாகும்படி எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களை போதியும். உமது மகிமை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தன்னிலை நிலைத்திருக்கவும் கனி கொடுக்கவும் விரும்புகிற மகிமைக்குரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் மேல் அன்பு வைத்து, உங்களை நல்ல உணர்வுக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துவாராக. ஆமென்.